4 நாட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 6000 ரூபாய் அளவுக்கு தங்க விலை சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 4 நாட்களில் 5960 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்க விலை உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து ஏறுமுகமாகவே தங்க விலை பதிவாகி வருவதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்று 22 ஆகஸ்ட் 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் உயர்ந்து 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 14,950 ரூபாய். இன்னும் 50 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்தாலே 15,000 வந்துவிடும் என்ற நிலையில் தான் தங்க விலை இருக்கின்றது. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய். இன்னும் 400 ரூபாய் உயர்ந்தாலே 1,20,000 ரூபாய் தங்கம் மீண்டும் பல மாதங்களுக்கு பிறகு எட்டும் என்று ஒரு நிலைதான் இருக்கின்றது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. ஏற்கனவே நேற்று இருந்த விலை அப்படியே என்றும் தொடர்கிறது. அந்த வகையில் ஒரு கிலோ பார் வெள்ளி 2,65,000 ரூபாய் என்ற விலை அப்படியே என்றும் தொடர்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த ஒரு வார காலத்தில் மட்டுமே கடந்த திங்கட்கிழமை என்று 17ஆம் தேதி என்று ஒரு சவரன் 1,14,160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கம் இன்று 1,19,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் 5,440 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒரு வாரத்தில் 5,000 ரூபாய்க்கு மேல் ஒரு சவரன் தங்கம் விலை உயர்வது என்பது கடந்த சில மாதங்களில் இல்லாத ஒரு விலை உயர்வாக தான் பார்க்கப்படுகின்றது. போர் உச்சத்தில் இருந்த சமயத்தில் கூட தங்க விலை என்பது அதிரடியான விலை மாற்றங்கள்லாம் ஏற்பட்ட நிலையிலும் கூட இந்த அளவுக்கான விலை உயர்வு கடந்த சில மாதங்களில் இல்லாத விலை உயர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 நாட்கள் மட்டும் பார்த்தோம் என்றால் 19ஆம் தேதி என்று காலை தங்க விலை குறைந்தாலும் மாலையில் 1,560 உயர்ந்தது சவரனுக்கு. 20ஆம் தேதி என்று 1,600 சவரனுக்கு உயர்ந்தது. 21 நேற்று காலை 880, பிற்பகல் 1,120 உயர்ந்தது. இன்று 800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளுமே அதிரடியாக தங்க விலை உயர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் இந்த 4 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 5,960 ரூபாய் தங்க விலை உயர்ந்திருக்கிறது சவரனுக்கு. பொதுவாக எழக்கூடிய கேள்வி, ஏன் இந்த அளவுக்கு தங்க விலை உயர்கிறது, மீண்டும் தங்க விலை குறையுமா என்பதுதான் பலருக்கும் பரவலாக இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கான விடையை பொறுத்தவரையில் தங்க விலை உயர்வுக்கு சில முக்கியமான காரணங்கள் உள்ளது. அதாவது சர்வதேச அளவில் பார்க்கும்போது அமெரிக்க டாலருடைய மதிப்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அமெரிக்க டாலர் மதிப்பு என்பது குறைந்திருக்கிறது. அதனால் முதலீட்டாளருடைய கவனம் என்பது தற்போது தங்கத்தின் மீது திரும்பி இருக்கிறது. அதே போன்று பெடரல் வங்கியுடைய வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லாமல் தொடரக்கூடிய நிலை என்பதும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்க செய்திருக்கிறது என்று சொல்லலாம். இதுதான் தங்க விலை உயர்வுக்கான காரணம். இனி வரக்கூடிய நாட்டில் தங்க விலை உயர்வு இருக்குமா அல்லது குறைந்து கொண்டே குறையுமா என்ற ஒரு கேள்வி இருக்கும். தற்போதைய சூழலை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களிலும் கூட தங்க விலை குறைவுக்கான வாய்ப்பு இல்லை, தங்க விலை உயர்வுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதை ஒட்டிதான் சர்வதேச அளவிலான பொருளாதார சூழல் என்பது காணப்படுகிறது. முதலீடு என்பது தங்கத்தின் மீது என்பது உலக அளவில் அதிகரித்திருக்கிறது. டாலர் மீதான முதலீடு குறைந்திருக்கிறது. அந்த கடன் பத்திரங்கள் மீதான முதலீடு என்பது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்த காரணத்தால் தற்போதைய சூழலை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது வருகின்ற அடுத்த சில நாட்களில் கூட தங்க விலை உயர்வுக்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. அவ்வப்போது சிறிய அளவிலான விலை குறைவு இருந்தாலும் கூட அதிகபட்சம் விலை உயர்வுக்கான சூழல் தான் சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தங்க விலை உயர்வுக்கு இதுதான் காரணம். வருகின்ற நாட்களிலும் கூட தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இன்று பிற்பகல் தங்க விலை ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் 15,000 ரூபாய் என்ற விலை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கிராம் 15,000 ரூபாய் என்ற விலை எட்டுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை இன்று மாலை எந்தவித மாற்றம் இல்லாமல் இருந்தால் நாளை ஞாயிற்றுக்கிழமை எந்தவித மாற்றம் இருக்காது. மீண்டும் திங்கட்கிழமை என்றுதான் தங்க விலையில் மாற்றம் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் தற்போதைய சூழல் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் கூட தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஷர்மிளா.